அது மட்டுமில்ல, வாயை திறந்தாலே பொய். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாயை என்னைக்கு திறந்தாலும் அது பொய்யை தவிர வேற எதுவும் கிடையாது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி வருவதற்கு முன்பாக திமுக தமிழக மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது எவ்வளோ? 505 வாக்குறுதிகள் கொடுத்தீர்களே, அதில் வெறும் 66 வாக்குறுதிகளை தான் முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறீர்கள். எண்ணிக்கையில் பார்த்தால், விழுக்காட்டில் பார்த்தால் வெறும் 13 விழுக்காடு. DMK has fulfilled only 13% of its electoral promises. வெக்கக்கேடு. ஒரு தேர்வு இருந்தால் அதில் 100 மார்க்னா ஜஸ்ட் பாஸ் 35 மார்க். ஆனா திமுக எத்தனை மார்க் வாங்கி இருக்குது? 13 மார்க். ஃபெயிலான கட்சி திமுக. ஒரு ஃபெயிலான கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? ஆட்சிக்கு வர விடுவீங்களா? விடக்கூடாது. அவர்கள் தகுதி இல்லாதவர்கள், திறமை இல்லாதவர்கள், நேர்மை இல்லாதவர்கள். நாங்க ஆட்சிக்கு வந்தா சொன்னாங்க, 5 நாளுக்கு முன்பு சொன்னேன், ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவோம், நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வி கடன் ரத்து பண்ணுவோம், விவசாய கடன் ரத்து பண்ணுவோம், நகை கடன் ரத்து பண்ணுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாளா உயர்த்துவோம். கிழிச்சிங்க. என்னையா பண்றீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் அனைத்து விளைபொருட்களும் மினிமம் சப்போர்ட் பிரைஸை நாங்க வாங்குவோம். இப்படி எல்லாம் எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தீங்க? பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு நரகமாக மாற்றிய திமுகவை விரட்டடிப்போம். ஆட்சி செய்தது போதும். பொய் பொய் பொய்யை தவிர வேறு எதுவும் கிடையாது. அதுல நேற்று ஒரு மிகப்பெரிய பொய்யை ஒன்று சொல்லியிருக்கிறார். என்னன்னா, தமிழ்நாட்டிலே தொழில் முதலீடு 12,16,000 கோடி வந்துவிட்டது என்று மிகப்பெரிய பொய்யை சொன்ன திமுக அரசே, ஸ்டாலின் அவர்களே, உங்கள் நாட்கள் எண்ணப்பட்டிருக்கின்றன. இன்னும் 2 மாதம் தான். உண்மையான தொழில் முதலீடு தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலத்தில் வெறும் 1 லட்சம் கோடி தான். இன்னும் சொல்ல போனா 8.8% தான். MOUல 8.8% தான் முதலீடு நடந்திருக்கு. ஆனா இவங்க 12.5 லட்சம் கோடின்னு பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க. இறுதியாக நான் ஒண்ணு சொல்றேன். தமிழ்நாட்டில் 12,600 ஊராட்சிகள் இருக்கிறது, பஞ்சாயத்து இருக்கிறது. அதுல கிட்ட 43,000 கிராமங்கள் இருக்கிறது. என்னன்னா, நான் ஒரு மருத்துவன், டாக்டர். நான் இந்த 43,000 கிராமத்திலையும் இன்னைக்கு கஞ்சா மட்டும் இல்ல, காக்கேன், ஹெராயின், LSD, மித்தைலாம்ஃபெட்டமின், ஃபென்டனைன் போன்ற போதைப் பொருட்கள் இளைஞர்களை நாசப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால நான் சொல்றேன், தமிழக மக்களே, தாய்மார்களே, பெற்றோர்களே, பெண்களே, திமுகவை மன்னிக்காதீர்கள். இவர்கள் உங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், வருகால சந்ததியர்கள், இளைஞர்களை அவர்களை அழித்து ஒழித்துக் கொண்டிருக்கின்ற திமுகவை அகற்றுங்கள், அகற்றுங்கள், அகற்றுங்கள்.